ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாக்லி. ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4 தக்காளி எடுத்துக்கோங்க, 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், பெருங்காய பவுடர் எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஓவர். நம்ம டொமேட்டோ சாக்லி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த 4 தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. இந்த மாதிரி மேலெல்லாம் தோல் உறிஞ்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தக்காளியை ஆற விட்டுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய பவுடர் தூவி விட்டுட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 1/2 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா முறுக்கு மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. டொமேட்டோ சாக்லி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டார் அச்சு எடுத்துக்கோங்க. அச்சில் உள்ளார ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி எண்ணெயிலே பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான டொமேட்டோ சாக்லி ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.